ஹை காய்ஸ், இந்தியா நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தில் பொண்ணுக்கு பையன் மேட்சே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அந்த பொண்ணு மூஞ்சில் 1/2 கிலோ பெயிண்ட் எடுத்து பூசிருக்குங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட கையை பாருங்கள். விடிய காலையில் வீட்டுக்குள்ளேயே பெட்ஷீட்டை போட்டு தான் அண்டார்டிகா இருக்கிற மாதிரி குளிருது. இதில் போய் குளிடா அப்படின்னா அவன் மட்டும் வேற என்னங்க பண்ணுவான்? எங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுலாம் ஓல்டு ஸ்டைலுங்க. இங்கே பாருங்க, அக்கா சாமியவே ஜாக்கெட்டில் லைட் சட்டை போட வச்சுருக்காங்க. இந்த ஃபேஷன் ஷோவிலே இவங்கள மாதிரி வேறு யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே வயசு பொண்ணுங்கள்லாம் ஸ்டேஜில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தா வயசு பசங்கள்லாம் யார் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவங்க எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேடி சாமி கிட்ட தீக்குழி இறங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க போல. அதனால தீக்குழி இறங்கிறது நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் தீல இறங்கிறது ரொம்ப பயந்துட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்களுடைய ஹஸ்பண்டு, கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து கடையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஃபோனை எடுத்து நான் பே பண்ணிடுறேன்ட்டு ஃபோன் எடுக்கிறான். சரி ஃபோன் ஸ்கேன் ஆகலை, உங்களுக்கு நான் காசாகவே தந்துடுறேன் அப்படின்ட்டு அவனோட பேக்லேருந்து 50 ரூபா நோட்டு 5 அடி நீளத்துக்கு எடுத்து கொடுக்குறான். அதுவும் செல்லாதா அப்படின்ட்டு கேட்டு காயின் கொடுக்குறான். 10 ரூபா காயின். 10 ரூபா காயின் தோசை சைஸில் இருக்குதுங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சரு பசங்கக்கிட்டையும் பொண்ணுங்கக்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பையன் எப்படி பதில் சொல்கிறான், பொண்ணு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்களேன். சப்பாத்தி வீட்ல செய்யறாங்க. வீட்டுனா என்னது? வீட்னா வீடு. வீட்டுனா வீடா? வீட்டுனா என்னமா? அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுரா? நம்மலாம் வைப் பண்ணணும் அப்படின்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லைனா மொபைலில் சாங்கை போட்டு கேட்போம். ஆனால் லாரி டிரைவருக்குலாம் அது தேவையில்லை. ஒரு ஹார்ன் மட்டும் இருந்தால் போதும். கேங்காக வேலை செய்கிறவங்களையும் கேங்காக சுற்றுறவங்களையும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஜீனியஸ் இருப்பாங்க. இவர் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்களா? ஸ்கூல் போய் படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு பார்க்காம மூத்திர சந்துக்கு வந்து 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. இவங்கள மாதிரியான ஆளுகளெல்லாம் என்ன பண்றது? வேலைக்கு போன இடத்துல வேலையை பார்க்காம வேண்டாத வேலைகள் எல்லாத்தையும் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துருந்த வாட்ச்மேனு அதை வீடியோ எடுத்து போட்டு தந்துடலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. ஆனால் இவர் இது எல்லாத்தையும் பண்ணுறத ஆல்ரெடி சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு வீடியோ தான் இது. குளூருக்கு குள்ளா தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. உள்ளே போகிற ஜெட்டி இருந்தால் போதும், அதை கூட குள்ளாவாக யூஸ் பண்ணலாம். காஃபி குடிக்க போன இடத்துல ஒரு கல்யாணம், அதுவும் கருப்பு கயிறுல. அவன் பிச்சைக்காரண்டி, ஊரா மட்டும் துணியை போட்டுக்கிறாண்டி. ஜெய், நீ அவன் கூட போய்க்கிறியாடி. பெயிண்ட் கடையில் இருக்கிற மொத்த பெயிண்ட் இவங்க மூஞ்சில் தான் இருக்கு. எப்படி தொடக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த அக்காவுக்கு பைக்ல இருந்து ட்ரக்கில் ஏறுறாங்க நினப்பு போல. கல்யாணமாக்கி மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பயங்கரமாக அழுறாங்க. இதை நினச்சி அவங்க அம்மாவும் அழாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, அம்மா நான் அழலாம் கிடையாது, ரீல்ஸ் போது கொஞ்சம் நவருமா அப்படின்றாங்க. சொல்ல முடியல. மரத்தில் இருக்கிற இலக்கிற கிளை எல்லாத்தையும் வெட்டி அதுக்கு மேலே கொடையை போட்டிருக்காங்க நிழலுக்காக. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உள்ளேருந்து வெளியே வந்த மாடு மறுபடியும் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால அது என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க.
ஆர்கெஸ்ட்ராவில் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களை உஷார் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் ட்ரை பண்ண இந்த அவமானம் உனக்கு தேவையா? சில பசங்க பொண்ணு விஷயத்தில் எந்த அளவுக்கு வீக் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒரு வீடியோவை பாருங்க. அந்த பொண்ணு அந்த சின்ன பையனை சும்மா தான் டேச் பண்ணிட்டு போகும். அதனால அந்த பையன் காம்படிஷன் கூட பார்க்காம அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி போயிட்டாங்க. அப்ப நான் போட்டேனா? யார்கிட்ட இருந்துடா இப்படி கத்துக்கிட்டு வந்தீங்க? ஃபாதர் போலே பைக் டயரில் ஏதோ கடத்திருக்காங்களே, அப்படி என்னதான் கடத்திருப்பாங்க? ஒருவேளை ட்ரக்ஸாக இருக்குமா, கோல்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க. ஆனால் அதில் அவங்க என்ன தெரியுமா கடத்திருக்காங்க? உன்னை நியமிக்கிறேன், அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் யாராச்சும் சிரிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிரிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.